ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 10th எக்ஸாம் வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃப்ரெண்ட்ஸ் 10th எக்ஸாம் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த வீடியோஸை வந்து தமிழ் சப்ஜெக்ட்டுக்கான கன்டென்ட்டை வந்து கவர் பண்ணலான்ற பிளான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் வித் இயல் 1ஓட இலக்கணத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இயல் 1ஓட இலக்கணம் எதுன்னா எழுத்து, சொல். ஸோ எழுத்துங்கிறது 10 வகைப்படும் சார்பெழுத்துக்கள். இது நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம். அதனால இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்கா இருக்காது. ஆனா கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். உயிர்மெய், ஆயுத எழுத்து, உயிரெழுபடை, ஒற்றெழுபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது 10ம் வந்து சார்பெழுத்துக்கள். இது ஒண்ணொண்ண பத்தியும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல போறதில்ல. பட் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வரலாம் அப்படின்னா, 4 ஆப்ஷன்ஸ குடுத்துட்டு எது சார்பெழுத்துன்னு கேட்கலாம். அதர்வைஸ் 4 ஆப்ஷன குடுத்துட்டு எது சார்பெழுத்து இல்லைன்னு கேட்கலாம். ஸோ நீங்க வந்து சார்பெழுத்து என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் 10 டைப்பும். பட் இந்த இயல்ல வந்து நம்ம மெயினா பார்க்க போறது வந்து உயிரெழுபடை, ஒற்றெழுபடை அப்படிங்கிறத 2 டைப்ப பத்தி மட்டும் தான் சார்பெழுத்துல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ உயிரெழுபடை, ஒற்றெழுபடை என்ன அப்படின்னாக்க, ஸோ எவ்ரி வேர்ட் வந்து அளபெடுத்ததுன்னா அத வந்து உயிரெழுபடை, ஒற்றெழுபடையில இதுல கொண்டு வரலாம். அளபெடுத்தல்னா என்னன்னா, நீண்டு ஒலிக்கிறது. நார்மலா ஒரு வேர்ட் இருக்கும்போது அதுக்கு ஒரு டிஃபரண்ட் சவுண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக அதோட ஓசையே இன்க்ரீஸ் பண்றது தான் வந்து அளபெடுத்தல். ஸோ உயிரெழுபடை அப்படின்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும். அந்த பேர வச்சு நீங்க கெஸ் பண்ணிடலாம். ஸோ உயிரெழுத்துக்கள் அளபெடுக்கிறது வந்து உயிரெழுபடை. ஸோ ஒரு உயிரெழுத்து முதலிலோ, கடைசியிலோ, நடுவிலோ வந்து நீண்டு ஒலிக்கும்போது அத தான் வந்து உயிரெழுபடை அப்படின்றோம். இந்த உயிரெழுபடைய பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து செய்யுளிசை அளபடை. ஸோ செய்யுளிசை அளபடையில பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஓ, அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? ஒரு உயிரெழுத்த ஆட் பண்றோம். சவுண்டுக்காக. ஒரு நெடில் எழுத்துக்கு பின்னாடி ஒரு உயிரெழுத்த ஆட் பண்றது தான் வந்து செய்யுளிசை அளபடை. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஓங்கிறது ஒரு நெடில் எழுத்து, ரா அப்படிங்கிறது ஒரு நெடில் எழுத்து, டா அப்படிங்கிறது ஒரு நெடில் எழுத்து. ஸோ இந்த எழுத்துக்களுக்கு பக்கத்துல என்ன பண்றோம்? ஒரு உயிரெழுத்த ஆட் பண்றோம். ஒரு குறில் உயிரெழுத்த வந்து ஆட் பண்றோம். இதுதான் வந்து செய்யுளிசை அளபடை. ஸோ செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேரு வந்து இசைநிறை அளபடை. ஸோ கொஸ்டின் வந்து எப்படி வேணாலும் வரலாம். 4 ஆப்ஷன் குடுத்துட்டு எது செய்யுளிசை அளபடை இந்த வேர்ட்லன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதர்வைஸ் செய்யுளிசை அளபடைனா என்னாங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரியும் டெஃபனேஷனும் கேட்கலாம். ஸோ செய்யுளிசை அளபடைனா என்னன்னாக்க, ஒரு ஓசை குறையும் பொழுது நெட்டெழுத்துக்கள் வந்து அளவெடுக்கிறது தான் வந்து செய்யுளிசை அளபடை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓசை குறையும் பொழுது. ஏன் இத வந்து ஞாபகம் வச்சுக்க சொல்றேன் அப்டின்னா, அடுத்த அளபடையில வந்து ஓசை குறையாதம்போது நம்ம வேர்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஆனா, இங்க வந்து செய்யுளிசை அளபடைனா ஓசை குறையிற பொழுது ஒரு நெட்டெழுத்துல வந்து ஒரு அளவெடுத்து ஒரு உயிரெழுத்த ஆட் பண்றது தான் வந்து செய்யுளிசை அளபடை. அதுக்கு இன்னொரு பேர் வந்து இசைநிறை அளபடை. ஸோ ஓ, ஓதல், உறாஅர், நல்ல படா. ஸோ டா வந்து அளவெடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். ரா வந்து அளவெடுத்து ஒரு குறில் ஆ ஆட் பண்ணியிருக்கோம். ஓ அளவெடுத்து இங்க ஓ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்லும் வரும், இடையிலும் வரும், கடைசியிலயும் வரும். இந்த செய்யுளிசை அளபடை. அதர்வைஸ் இசைநிறை அளபடை. அடுத்த அளபடை டைப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னிசை அளபடை. இன்னிசைனாவே நமக்கு ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு இசைக்காக ஒரு சாங் கேட்கும்போது ஒரு இசை ஆட் பண்ணதுக்கு ஊன்னு எல்லா பாட்டுலயுமே நம்ம ஆட் பண்றது உண்டு. அதே தான் இங்கேயும். ஸோ ஒரு ஓசை எதுவுமே குறையல. பட் ஒரு இனிய ஓசைக்காக ஒரு ஒரு பாட்டு கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் வரணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? சொல்லிட்டு ஆட் பண்றோம். அதுதான் வந்து இன்னிசை அளபடை. கெடுப்பதும். ஸோ இதில எதுவுமே அந்த வேர்ட்ல வந்து எதுவுமே மாறல. நார்மல் கரெக்ட்டான ஓசையில தான் அந்த வேர்ட் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒரு இசைக்காக இங்க நடுவுல ஒரு குறில் ஊவ ஆட் பண்றோம். அதனால தான் வந்து இது வந்து இன்னிசை அளபடை. ஓசை குறையாத இடத்துல ஒரு இனிய ஓசைக்காக நம்ம ஒரு குறில் நெடிலாகி அளபெடுப்பது வந்து இன்னிசை அளபடை. ஸோ கெடுப்பதும், எடுப்பதும் இது எல்லாமே வந்து நார்மல் வேர்டு. ஒரு இசைக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஊன்னு ஆட் பண்றோம். அதுதான் வந்து இன்னிசை அளபடை. அடுத்தது சொல்லிசை அளபடை அப்படின்னா, ஒரு எச்ச சொல்லா திரியறது தான் வந்து ஒரு பெயர்ச்சொல் வந்து எச்ச சொல்லா திரியறது தான் வந்து சொல்லிசை அளபடை.
ஸோ உங்களுக்கே தெரியும் பெயரெச்சம்னா ஆல முடியும், வினையெச்சம்னா ஈல முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸாம்பிள பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். உரநசை ஈ வேற எதுவும் நீங்க ரொம்ப டீட்டெயிலா இந்த கிராமர தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. வரநசை ஈ. ஸோ உரநசை அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல். ஆனா பொருள் தர ஒரு சொல். ஆனா ஒரு ஓசைக்காக ஒரு எச்ச சொல்லா மாத்துறோம். எச்ச சொல்னா எப்ப எச்சம்னு சொல்லுவோம். ஈ சவுண்ட் வந்தா சொல்லுவோம். ஆ சவுண்ட் வந்தா பெயரெச்சம். ஈ சவுண்ட் வந்தா வினையெச்சம். ஸோ உரநசை ஈ, வரநசை ஈ அப்படின்ற ஒரு எச்ச சொல்லா மாத்துறோம் ஒரு வேர்ட. அதுதான் வந்து சொல்லிசை அளபடை. ஓகேவா? ஸோ இந்த டெஃபினேஷனும் இத வச்சே உங்களுக்கே தெரியும். ஒரு எச்ச சொல்லா திரிந்து அளவெடுக்கிறது வந்து சொல்லிசை அளபடை. எச்சம்னா வினையெச்சம், பெயரெச்சம் ஈல முடியும், ஆல முடியும். ஸோ உரநசை ஈ, வரநசை ஈ இந்த வேர்ட்ஸ் வந்தாவே அது என்ன சொல்லணும்? சொல்லிசை அளபடை. ஸோ இப்போ உங்களுக்கு டெஃபினேஷனும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கான எக்ஸாம்பிளும் தெரிஞ்சிருச்சு. ஸோ செய்யுளிசை அளபடைனா என்ன? ஒரு நெட்டெழுத்து அதாவது ஒரு நீண்டு அளவெடுத்து ஒரு குறில் எழுத்து ஆட் பண்றது தான் வந்து செய்யுளிசை அளபடை. ஓ, ஓதல், உரா, அர், படா, ஓகேவா? அடுத்து இன்னிசை அளபடைனா வெரி சிம்பிள். ஒரு சாஃப்ட்னஸ்க்காக உம்ன்னு ஆட் பண்றது. ஆனா ஓசை குறையவே குறையாது. ஆனா ஒரு இசைக்காக நம்ம என்ன பண்றோம்? உம்ன்னு ஆட் பண்றோம். நீங்க பாட்ட ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த பாட்ட வேணாலும் தமிழ் படத்த எடுத்தாலும் உம்ன்னு முடியும். ஸோ அத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னிசை, இசைக்காக ஆட் பண்றது தான் வந்து இன்னிசை அளபடை. சொல்லிசை அளபடைனா எச்ச சொல் ஆட் பண்றது தான் வந்து சொல்லிசை அளபடை. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து வினையெச்சம். வினையெச்சம்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈ சவுண்ட்ல முடிகிறது. ஸோ உரநசைங்கிற ஒரு வேர்ட வந்து ஒரு எச்ச சொல் ஈ ஆட் பண்றோம். ஸோ இதுதான் வந்து சொல்லிசை அளபடை. உரநசை, வரநசை ஈ. ஓகேவா? ஸோ இப்ப வந்து நம்ம உயிரளபடை கான்செப்ட்ஸ முடிச்சுட்டோம். ஸோ செய்யுளிசை, சொல்லிசை, இன்னிசை. அடுத்து வந்து ஒற்றளபடை. ஸோ ஒற்றலைப்படைனா இங்க வந்து உயிரெழுப்படையில ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. உயிரெழுத்துக்கள் தான் அளவெடுக்கும். ஸோ அப்பன்னா ஒற்றளபடையில உயிரெழுத்துக்கள் கிடையாது. ஒன்லி மெய்யெழுத்துக்கள் தான் அளவெடுக்கும். அதுவும் எல்லா மெய்யெழுத்துக்களும் கிடையாது. மொத்தம் 10 மெய்யெழுத்துக்களும் ஒரு ஆயுத எழுத்தும் அளவெடுக்கிறது தான் வந்து ஒற்றளபடை. ஸோ எந்த எழுத்துக்கள்லாம் ஒற்றளபடையில அளவெடுக்கும்? ஞனன, நமன, மெல்லினம். இந்த 6 எழுத்துக்களும் அளவெடுக்கும். அத தவிர வயல், இன்னொரு இல்ல ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மொத்தம் 10 எழுத்துக்களும் ஒற்றளபடையில அளவெடுக்கும். அதோட ஆயுத எழுத்தான அக்கும் வந்து அளவெடுக்கும். ஸோ எங்கிறைவன், எக்கிலங்கியர் இதெல்லாம் வந்து ஒற்றளபடைக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஒற்றளபடைனா என்ன? 6 மெல்லின எழுத்துக்கள் பிளஸ் வயல் கூட இன்னொரு இல். இந்த மொத்தம் 10 எழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்களும் அளவெடுத்தாக்க அதுதான் வந்து ஒற்றளபடை. அளவெடுக்குன்னா என்ன? எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு, ஒரு லெட்டர் அளவெடுத்து ஆட் ஆகுது. ஆயுத எழுத்தோட இன்னொரு ஆயுத எழுத்து ஆட் ஆகுது. இதுதான் வந்து ஒற்றளபடை. ஸோ அளபடைனா உங்களுக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இருக்க வேர்டோட எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு சவுண்டுக்காக, இசைக்காக, ஓசைக்காக ஆட் பண்ணும்போது, ஓசை குறையும் பொழுதோ, கூடும் பொழுதோ, இல்ல நார்மலா இருக்கும் பொழுதோ ஆட் பண்றது எல்லாமே வந்து அளபெடுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அளபெடுத்தல்னா என்ன? ஒரு ஓசை குறையும் பொழுதோ, இல்ல நார்மலா இருக்கும் பொழுதோ, ஒரு இனிய ஓசைக்காகவோ, இல்ல ஒரு ஓசைய வந்து நீண்டு ஒலிக்கிறதுக்காகவோ ஆட் பண்ற ஒவ்வொரு லெட்டரும் அளபெடுத்தல் அப்படிங்கிறது அது 2 வகைப்படும். உயிரளபடை, ஒற்றளபடை. உயிரளபடையில செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. செய்யுளிசைக்கு இன்னொரு பேர் வந்து இசை நிறை. ஸோ நெட்டெழுத்துக்கள் நீண்டு ஒலித்து அது கூட ஒரு குறில் உயிரெழுத்து ஆட் பண்றது வந்து செய்யுளிசை. இன்னிசை பேரை வச்சே ஈஸியா நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். உம்ன்னு ஒரு நார்மலா இருக்க ஓசை குறையாத இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் பண்றது வந்து இன்னிசை அளபடை. சொல்லிசை அளபடை ஒரு எச்ச சொல்ல மாத்தும்போது ஒரு வேர்ட வந்து அதுதான் வந்து சொல்லிசை அளபடை. ஒற்றலைப்படைனா ஒரு ஓசை குறையும் பொழுது அதை கம்ப்ளீட் செய்யறதுக்காக தான் நம்ம எகைன் ஒற்றலைப்படையிலையும் வேர்ட்ஸ் ஆட் பண்றோம். ஆனா இங்க வந்து உயிரெழுத்துக்கள் அளவெடுக்காது. மெய்யெழுத்துக்கள் 10ம் ஞனன, நமன, வயல், இல். ஸோ மெல்லின எழுத்துக்கள் 6, வயல் கூட இன்னொரு இல். ஸ்கூலுக்கு வர அந்த இல்ல சேர்த்திக்கணும். இந்த 10 லெட்டர்ஸும் அதோட ஆயுத எழுத்தும் சேர்ந்து அளவெடுக்கிறது தான் ஒற்றளபடை. ஸோ அடுத்து வர வீடியோல வந்து நம்ம எழுத்த பத்தி பார்க்கலாம். இத நீங்க ஜஸ்ட் கேஷுவலா சாப்பிடும்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட போதும். இதுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கேஷுவலா பார்த்து என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இன் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் அது. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.